ஊழல் அமைச்சர்கள் ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய தயாராகிவிட்டோம் என தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, எதிர்க்கட்சிகளை எப்படி உடைக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர்களை எப்படி விலைக்கு வாங்குவது, தாவேகாவுக்கு எதிராக எப்படி பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று திமுக திட்டமிட்டு வருகிறது என்றார். அப்படி செட் செய்யப்பட்டவர்தான் அண்ணாமலை. ஆனால் திமுக அண்ணாமலையையே செட் செய்து விட்டது என்று கூறினார். அமைதியாக இருக்கும் புலியை தொந்தரவு செய்யும் ஆடு போன்று திமுகவுக்கு எதிரான யுக்திகளை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கும் போது, அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கும் போது சட்டையை கழற்றி சாட்டையால் அடித்துக் கொள்கிறார் அண்ணாமலை என்று குற்றம் சாட்டினார். ஊழல் அமைச்சர்கள் ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய தயாராகிவிட்டோம், பலமான உட்கட்டமைப்போடு தேர்தல் போருக்கு தயாராகி வருகிறோம் என்றார். இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம். மக்கள் மத்தியில் எழுதி கொள்ளுங்கள். எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒண்ணு 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஊழல் பண்ணல. ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? எல்லா கட்சி காம்ப்ரமைஸ். ஒன்னு மணி, ஒன்னு ஊழல், ஒன்னு குடும்பம். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. விமர்சிக்க வேணாம். இனிமேட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமையை நோக்கி நம்ம போவோம். மக்கள் கிட்ட போவோம். அதுக்கான போராட்ட களத்தை தலைவர் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாம் நம்புவோம். எல்லாரும் சொல்ற மாதிரி தலைவர்கிட்ட இன்னைக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டோம். கூட்டணி எதுவா இருந்தாலும் தலைவர் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அவருக்கு தெரியும் மக்களோட வழியில் நல்ல முடிவு எடுப்பார். அந்த முடிவு 2026 மாற்றத்தை உருவாக்கும்.